ரமலான் மாசத்துல ஒற்றைப்படை இரவுகளில் இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அன்னைக்கும் நம்ம இதே மாதிரியே துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி அகரகரை வச்சுதாங்க. எந்த தேங்காயில அதிகமா தண்ணி இருக்கோ அந்த தண்ணியை மட்டும் தேங்காயிலேருந்து எடுத்து தண்ணியை வடிகட்டி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதுல கொஞ்சமா அகரகரை சேர்த்து அகரகரை நல்லா கரைய விட்டுருக்கேன். வேற தண்ணி எதுவும் நான் சேர்க்கல. அதுல உள்ள தேங்காவையும் தேங்காய் பாலா எடுத்து வச்சிருக்கேன், கெட்டியான தேங்காய் பாலா. இப்ப 2 ஸ்பூன் சப்ஜா விதையும் ஊற வச்சிருக்கேன். இப்ப எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப அகரகரும் நல்லா கரைஞ்சிருக்கு பாருங்க. தண்ணி எதுவும் சேர்க்காதனால அந்த தேங்காய் தண்ணி மட்டும் இருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப தேவையான அளவு சக்கரை சேர்த்து 1/2 ஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் சக்கரை நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப கெட்டியான தேங்காய் பால் இருக்கு இல்லையா, அப்படியே அதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்ப ஊற வச்ச சப்ஜா விதையும் அது மேல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்றதுனால வயிறு குழு குழுன்னு இருக்கும், எந்த விதமான சைடு எஃபெக்டும் இருக்காது. இயற்கையான முறையில இந்த தேங்காய் பாலை வச்சு நம்ம சாப்பிட்றதுனால குடலுக்கு அவ்வளோது நல்லது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய், அடுத்த வீடியோல சந்திப்போம்.